இதை விட ஈஸியாக யாருமே மீன் குழம்பு கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நசுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம், அது கூடவே பூண்டு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் நிறைய புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட மசாலாவுக்காக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ண தக்காளி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.